வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மணத்தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி 3/4 கப் எடுத்திருக்கேன், 20 மிளகு, தனியா 2 டீஸ்பூனு, பட்டை ஒரு 2 எடுத்திருக்கேன், கிராம்பு 3, சிறிதளவு தேங்காய் 10 எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 டீஸ்பூனு, மிளகா 2, பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க, நான் வரமிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, அரிசி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 20 எடுத்திருக்கேன், தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க வெந்தயம், உளுந்து, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானலி இப்போ நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயை விட்டுட்டோம். இப்போது தேவையான பொருட்களை இதில் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தேங்காய், கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி, மிளகு. இதையெல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க, பொன்னிறமாக வர வரைக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வணங்கிடுச்சு, பொன்னிறமாக நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வதக்கி வச்சுருக்கிறத விழுதாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மணத்தக்காளியை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மணத்தக்காளி விதையை போடுங்க. மணத்தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம வெந்தயத்தை போடலாம். வெந்தயம், உளுந்து போட்டு நல்லா வணக்குங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா சுவை வந்து நல்லாயிருக்கும். இது வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்குங்க. வெந்தயம் உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது
வெங்காயம் கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் சேர்த்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம புளிக்கு தக்காளி போட்டிருக்கோம், அது பத்தலை அப்படின்னா நீங்கள் புளி தண்ணி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், போதும். இந்த டைமில் கொஞ்சம் புளியை கொஞ்சமாக சின்ன அளவு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. இதை நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். புளி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கூட தேவையில்லைன்னா தக்காளியோட புளியே போதும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ப்ளஸ் வந்து புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டோம். நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள்.